அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு, ராசியின் அதிபதியான சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் பல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு நாம் சொல்கின்ற பலன்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் அதன்படியே நடைபெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம். வாழ்வில் பல விஷயங்கள்ல மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கிறது என்று பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டு. மேலும் உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் நிறைவாக கிடைத்து முன்னேற்றத்தை பெறுவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதனால் அதே சமயம் சிலர் நம்மளுடைய பதிவுகளில் அதிகமாக நீங்கள் சொல்கின்ற பலாபலன்கள் எல்லாமே மிக அற்புதமாகவும் காதில் தேன் பாய்கிறபடி இனிமையாகவும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்வில் அதுபோன்ற நன்மை கிடைக்கவே இல்லை. மென்மேலும் வாழ்வில் சிரமத்தை தான் அதிகமாக சந்தித்து கொண்டு செல்கிறோம் என்று பலர் பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மனவேதனை ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் கிரகநிலைகளின் அமைப்பு சில கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும் சில கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இருந்தும் நம்மளுடைய வாழ்வில் ஏன் நமக்கு சில நற்பலன்கள் கிடைக்கவில்லை, மேலும் சிரமத்தை அதிகரித்து கொண்டு சென்று பெற்றுக்கொண்டே செல்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனை தான் அதற்கு மிக முக்கிய தடையாக பார்க்கப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக நாம் இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறோம், மன்றாடுகிறோம், தங்களுடைய வாழ்வில் இது நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்படி வேண்டிக் கொண்டு விட்டு அதற்கு பிறகு அதை பற்றிய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் செல்லாமல் சில எதிர்மறையான சிந்தனைகளுடன் நம்மளுடைய பணியை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்வில் நாம் நினைத்த காரியம் இறைவனாலும் கொடுத்தாலும் கூட அதை நம்மளால் பெற இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய நம்பிக்கை முழுவதும் இறைவன் மீதும் இல்லை, நம்மளுடைய செயல்பாடு மீதும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக இதுவரை சிம்மராசிக்காரர்களுக்கு பல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய தருணங்களில் நம்பிக்கை அதிகமாக வையுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது என்ற நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். ஏனென்றால் நாம் எண்ணுகின்ற நேர்மறையான எண்ணம் என்பது இறைவனிடம் 100 முறை மன்றாடியதற்கு சமமாக கிடைக்கக்கூடிய பலனாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் ஒரு முறை எதிர்மறையான சிந்தனை செய்வது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நிறைவான நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல தடைகளை நிவர்த்தி செய்து கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மத்தில் வீற்றிருந்தாலும் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் அவர் 9இல் இருந்தால் எப்பேற்பட்ட பலாபலன்கள் கிடைக்குமோ அதுபோன்று நல்ல பலன்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. நாம் அனைத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பை 9இல் குரு இருந்தால் எப்படி கொடுப்பாரோ அதே போன்று 10இல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையிலும் நிறைவாக கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியன், புதன் மற்றும்
சந்திரனின் மீது பதிகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நல்ல நேரம், நல்ல செய்தி நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும். சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த வாரத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவது நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஆனால் அதே வேளையில் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் செயல்படுங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். காத்திருக்கும் நல்ல செய்தி நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கு முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருங்க. முன்னேற்றத்திற்கு பல நல்ல வாய்ப்புகள் உறுதுணையாக செயல்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். ஏனென்றால் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சனி 7இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்து ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் விலகும். வருமான ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக விலகும். கண்டச்சனியின் இறுதி காலகட்டத்தில் எதிர்பாராத காத்திருக்கக்கூடிய இன்மையான இன்ப செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிரன் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குருவின் சுப பார்வையும் பதிவதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பாலும் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நிறைவாக கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்து நவம்பர் 30 அமாவாசை தினத்தை ஏற்படுத்துவதால் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் பித்ருதோஷம் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையுமின்றி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் விரயத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சில விரய செலவுகளும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் சுப விரயங்களாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம், சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டம், சிரமமாக தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு